மெட்டாவோட ஆண்ட்ரோமெடா அப்டேட்டுக்கு அப்புறம் அட்வர்டைசிங் வேர்ல்டே மாறிடுச்சு. காம்படிட்டர்ஸ் ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. பழைய மெத்தட் ஆஃப் பிரெயின் ஸ்டார்மிங் ஆஃப் ஆட் வந்து லிட்டரலி டிப்ளீட் ஆயிருச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. இன்னைக்கு காலகட்டத்தில் ஹியூமன் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஏஐ சிஸ்டம் சேர்ந்து புது ஃப்ரேம் ஒர்க் உருவாகுது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்படி டாப் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்ஸ் கிரியேட்டிவ் வேரியேஷனுக்கு ஒர்க் பண்றாங்க அண்ட் எப்படி ஏஐ அதுக்கு லெவரேஜ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் எப்படி 3125 யூனிக் ஆட் வேரியேஷன்ஸ் எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, எந்த டொமைனா இருந்தாலும் சரி, ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை தான் நாங்களும் யூஸ் பண்றோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி எல்லாம் நீங்க லெவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா, மை நேம் இஸ் விஷ்ணு, கோ-ஃபவுண்டர் சோஷியல் ஈகிள். கடந்த 10 இயர்ஸா மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு 300+ குளோபல் பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணி 150+ crores ஆட் ஸ்பெண்ட் பண்ணி கத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை எங்களுடைய கம்யூனிட்டியில 2000+ பீப்புளுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள ஆண்டர்பிரனர்ஸா மாத்திருக்கோம். இந்த மாதிரி டிஜிட்டல் ரிலேட்டடான டெக்னிக்ஸ், ஏஐ டூல்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எங்களோட கண்டென்ட் உங்களை ரீச் ஆகும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நிறைய மார்க்கெட்டர்ஸ் கிரியேட்டிவ் ஐடியேஷன் அப்படின்னா நான் ரொம்ப கிரியேட்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி கிரியேட்டிவ் ஐடியேஷன்றது ஒரு மேத். உங்ககிட்ட 5 வேரியபிள்ஸ் அண்ட் ஈச் வேரியபிளுக்கு 5 ஆப்ஷன் இருந்தா 3125 ஆட் ஆங்கிள்ஸ் டெவலப் பண்ண முடியும். இந்த சேம் ப்ராசஸை தான் நாங்க சோஷியல் ஈகிளையும் யூஸ் பண்றோம். நீங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பேசிக்கலி மார்க்கெட்டிங் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. நீங்க கூகுள்ல மார்க்கெட்டிங் பிரிட்ஜ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய இமேஜஸ் வரும். ஒரு சைடு உங்களோட கஸ்டமர்ஸ், ஒரு சைடு உங்களோட ப்ராடக்ட். உங்க ப்ராடக்ட்டை உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு எலிமெண்ட் தான் அந்த மார்க்கெட்டிங் பிரிட்ஜ். இந்த மார்க்கெட்டிங் பிரிட்ஜ்ல 5 பில்லர்ஸ் இருக்கு. டிசையர், அவேர்னஸ், சொபிஸ்டிகேஷன், பெர்சோனா, ஆங்கிள்ஸ் அண்ட் பொசிஷனிங். இந்த 5 பில்லர்ஸ் தான் 5 வேரியபிள்ஸ். இந்த 5 பில்லரையும் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கிரியேட்டிவ் கேம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளுக்கு கிளாட் எடுத்துக்கிறேன். நீங்க சாட் ஜிபிடி, ஜெமினை, நோட்புக் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்கலி ஃபர்ஸ்ட் வந்து டிசையரை ஒரு வேரியபிளா எடுத்து ஐ வாண்ட் டு ஸ்டேட்மெண்ட்ல நம்மளுடைய ஆடியன்ஸோட டிசையர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். கிவ் மீ as I want to statement, what are the 5 mass market desires of the customers who will buy. ஏதாவது ஒரு பிராண்ட் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் சோஷியல் ஈகிள் எடுத்துக்கிறேன். சோஷியல் ஈகிள் டிஜிட்டல் ஆண்டர்பிரினியர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டிருக்கேன். let it do the work. இங்க பாத்தீங்கன்னா 5 mass market desires அப்படின்னு சொல்லிட்டு I want to earn additional income or replace my low paying job through digital skills. I want to start my own digital marketing agency or business. I want practical hands-on skills that make me immediately job ready and relevant in the AI era. I want to break through my current mindset and unlock new career opportunities. I want to gain confidence and clarity about my career direction while learning from industry experts and supportive community. So அப்படின்னு சொல்லி டிசையரை I want to ஸ்டேட்மெண்ட்டா ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் நான் வாங்கி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? திஸ் இஸ் மை கோர். இப்போ என்னோட செகண்ட் பில்லர் என்ன அப்படின்னா அவேர்னஸ். வாட் ஆர் தி 5 லெவல்ஸ் ஆஃப் அவேர்னஸ் பை யூஜின் ஷ்வார்ட்ஸ். யூஜின் ஷ்வார்ட்ஸ்ன்றவர் வந்து 1966லயே பிரேக் த்ரூ அட்வர்டைசிங் அப்படின்ற புக்ல இந்த கான்செப்டை கொடுத்திருப்பாரு. ஹி இஸ் தி ஓஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் அவேர்னஸ். ஸோ அந்த கான்செப்ட்ஸை இன்னைக்குமே நிறைய பிராண்ட்ஸ் சட்டிலா யூஸ் பண்றாங்க, வெளியில தெரியாம. பெரிய பிராண்ட்ஸ்லாம் சக்சஸ் ஆக ஒன் ஆஃப் தி காரணம் இந்த கான்செப்ட் தான். ஸோ அதே விஷயத்தை நான் இப்போ வந்து யூஸ் பண்றேன். ஃபார் my customers in social eagle அப்படின்னு போடுறேன். this is going to give us unaware stage என்ன, problem aware stage என்ன, solution aware stage என்ன, most solution aware stage என்ன, deal என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஸ்டேஜ் கொடுக்கும். level 1 unaware, who are they, what are they thinking, your approach. people stuck in low paying jobs. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, I want to earn additional income or replace my low paying jobs. people stuck in low paying jobs or unsatisfied with their career but don't realize there is viable alternative through digital entrepreneurship. இதுதான் who are they. What are they thinking? I'm just not meant to earn good money or I will always be stuck in 9 to 5. நம்மளோட அப்ரோச் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுது. create content about success stories, the changing job market, how AI is creating new opportunities. So basically நிறைய பாசிபிலிட்டிஸ் காட்டுங்க மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுது. இந்த மாதிரி level 2 problem aware, solution aware, level 4 ப்ராடக்ட் அவர், லெவல் 5 மோஸ்ட் அவர். இந்த 5 விஷயத்தை எடுத்தீங்கன்னா உங்களுடைய டிசைர் கூட இந்த அவேர்னஸ் லெவலையும் கம்பேர் பண்ணும்போது யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்டென்ட் ஐடியாஸ். இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த 5 ஸ்டேஜஸ் ஆஃப் அவேர்னஸ் லெவல்ல அன்அவர் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியாது. ப்ராப்ளம் அவர் தே நோ த ப்ராப்ளம் பட் சொல்யூஷன் இருக்குன்னு தெரியாது. சொல்யூஷன் அவர் தே நோ த ப்ராப்ளம், தே நோ த சொல்யூஷன் பட் நிறைய சொல்யூஷன் இருக்கு, எந்த சொல்யூஷன் பெஸ்ட் சொல்யூஷன் தெரியாது. ப்ராடக்ட் அவர் தே நோ யூ பட் நாட் கன்வின்ஸ்ட் yet. மோஸ்ட் அவர் தே ஆர் ரெடி டு பை ஃப்ரம் யூ. இதுதான் 5
5 levels of market awareness. இது தெரிஞ்சதுன்னா இதுக்கேற்ற மாதிரி உங்களால் உங்கள் கான்டென்ட்டை டிஃபைன் பண்ண முடியும். ஒவ்வொரு கான்டென்ட்டும் ஒவ்வொரு பர்சனுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் ஹிட் ஆகும். என்னோட மூணாவது பில்லர் சொஃபிஸ்டிகேஷன். வாட் ஆர் தி 5 sophistication of market by Eugene Schwartz for my customers. இந்த கான்செப்ட் என்ன கொடுக்கும் அப்படின்னா என்னுடைய மார்க்கெட்டோட சொஃபிஸ்டிகேஷனை பற்றி சொல்லும். நான் வந்து என்ன கிளைம் பண்ணலாம், என்ன மாதிரி மார்க்கெட்டிங் மெசேஜ் வெளில கொடுக்கலாம், என்ன பொசிஷனிங் எடுக்கலாம், ஆர் என்ன வந்து பெட்டராக நான் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் 1 ஃபர்ஸ்ட் அன்கண்டஸ்டட் மார்க்கெட் கண்டிஷன் பாருங்க. நோ ஒன் ஹேஸ் மேட் திஸ் கிளைம் பிஃபோர். You are the first to offer this solution. Claim, learn digital marketing and start earning. அப்படின்றது யாருமே அடிச்சு சொல்லல அப்படின்றது தான் AI சொல்லுது. இது எங்களுக்கு தெரிஞ்சனால தான் how சிவராஜ் made 10 lakh rupee in 150 days. How சிதம்பரம் made 10 lakh rupee in less than 5 months. அப்படின்னு சொல்லி எங்க ஸ்டூடெண்ட்ஸோட சக்சஸை நாங்க காட்டுறோம். Because we are showing that you can earn money through digital entrepreneurship. And stage 2, elaboration or better claims. Competitors இருக்காங்க. You can make your claim bigger, better and more dramatic. Learn digital marketing and earn 1 lakh per month as a freelancer or master 15 plus digital skills in 6 months. இந்த மாதிரி நிறைய கிளைம்ஸை உங்களால கொடுக்க முடியும் டிபெண்டிங் ஆன் மார்க்கெட் சொஃபிஸ்டிகேஷன். தேர்ட் வந்து யூனிக் மெக்கானிசம். நீங்க என்ன டிஃபரெண்டா கொடுக்குறீங்க, அது எப்படி இது ஒர்க் ஆகும். பிக் ப்ராமிசஸ் அலோன் டோன்ட் ஒர்க். உங்களுடைய சொல்யூஷனை யூனிக் மெக்கானிசமா நீங்க காட்டணும். எப்படி AI பவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம். திஸ் இஸ் தி ஒன்லி மெக்கானிசம் தட் வில் ஹெல்ப் யூ லேர்ன் AI டூல்ஸ், கெட் ட்ரெயின்ட் அண்ட் ஃபியூச்சர் ரெடியா நீங்க மாறலாம். இந்த ப்ராசஸ் யூ கேன் ஆல்சோ ஏர்ன் அப்படின்னு சொல்லி எங்களால இதை பொசிஷன் பண்ண முடியுது. Reality of social eagle. This appears to be where you currently are. You are differentiating through AI powered curriculum, practical hands-on training, real client projects and portfolio building, mentorship, zero to hero transformation approach. Basically உங்களுடைய பொசிஷனிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை இன்னும் பெட்டர் ஆக்கலாம் அப்படின்றத மார்க்கெட் சொஃபிஸ்டிகேஷன் வழியா உங்களால கண்டுபிடிக்க முடியும். and this will give you another creative angle. so fourth stage market sophisticationல identification. இது யாருக்காக, even unique mechanism get copied, but now you need to identify who is this specially for. இங்க தான் உங்க ஆடியன்ஸை நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க. for college students who wants to earn while they learn, 9 to 5 professionals stuck in low paying jobs, for women returning to work after career break, for tier 2 tier 3 city youth with big dreams, for non-tech graduates who want tech careers, for business owners who wants to grow their business. அப்படின்னு உங்க ஆடியன்ஸை இங்க டிஃபைன் பண்ணுவீங்க. ஸ்டேஜ் 5 வந்து எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் the identity or lifestyle. Highly sophisticated. It is no longer about features or audience. It is about identity, experience and lifestyle transformation. Example, the new age Indian entrepreneur, from job seeker to job creator, financial freedom tribe. இந்த மாதிரி digital entrepreneurship community, join social eagle community, become a digital entrepreneur அப்படின்னு உங்களால நிறைய டைரக்டான லைஃப் ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்ட முடியும். சோ பில்லர் 4 வந்து பெர்சோனா. இங்க என்ன பண்றேன் அப்படின்னா give me 5 persona for me அப்படின்னு சொல்லி நான் கிளாட் கிட்ட கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஃப்ரெஷர் ஃபைசல் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்சோனாவை டிஃபைன் பண்ணிருக்கு. 21ல இருந்து 24 வயசு, ரீசென்ட்லி கிராஜுவேட்டட், டியர் 2 டியர் 3 சிட்டி, இன்கம் வந்து 15 to 25,000. அவங்களோட சைக்கோகிராபிக்ஸ் என்ன, பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, கோல் என்ன, டிசைர் என்ன, ஹவு சோஷியல் ஈல் கேன் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி அது கொடுத்துருது. செகண்ட் பெர்சோனா பாத்தீங்கன்னா கெரியர் சேஞ்ச். தேர்ட் ஆம்பிஷியஸ் ஸ்டூடெண்ட். ஃபோர்த் சைட் ஹசல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஃபிஃப்த் ட்ரீம் சேசர், ப்ராபபிலி பிசினஸ் ஓனர். இந்த மாதிரி எனக்கு ஒரு 5 டிஃப்ரெண்ட் பெர்சோனாவை AI சஜஸ்ட் பண்ணிருக்கு. ஏன் நம்ம பெர்சோனா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பெர்சோனாவும் ஒவ்வொரு ஹூக்குக்கு டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணும். தட் மீன்ஸ் கரெக்டான பெர்சோனாக்கு கரெக்டான கிரியேட்டிவ் கொண்டு போய் காட்டல அப்படின்னா யூ ஆர் பர்னிங் மணி. லாஸ்ட் பில்லர் வந்து ஆங்கிள்ஸ் அண்ட் பொசிஷனிங். வாட் ஆர் த 5 angles and positioning for my customers? This is again the connecting point of all these pillars. First angle, the AI powered future proof angle அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ட்ரெடிஷனல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்லாம் வந்து நேத்து ஸ்கில் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. பட் இன்னைக்கு உங்களுக்கு AI தேவை. AI யூஸ் பண்ணி நீங்க இன்னைக்கும் நாளைக்கும் மூவ் பண்ணணும் அப்படின்னா AI யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்குது. செகண்ட், இன்கம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆங்கிள். 25,000 மாசத்துல இருந்து 1,00,000 ஃப்ரீலான்சரா எப்படி மாறலாம் இன் 6 monthsல. இதுக்கு நான் ரியல் டைம் எக்ஸாம்பிளே சொல்லலாம். நிஷந்தன் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து 20,000 per month சேலரியில இருந்தாரு. 8 months கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா எஃபர்ட் போட்டு 8வது மாசம் he is making a breakthrough 1 lakh rupees earn பண்றாரு. இப்போ he is paying 1 lakh rupees as salary for people working under him. இங்க இருந்து இங்க போயிருக்காரு அப்படின்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆங்கிள். ஜீரோ டு ஹீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆங்கிள். ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்ல, ஒரு டெக் பேக்ரவுண்டும் இல்ல, ஆனா டிஜிட்டல் ஆண்டர்பிரனரா மாறின ஸ்டோரி இருக்கா அப்படின்னா எஸ், there is a transformation angle. நான் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம கம்யூனிட்டில ஜேசுதாஸ்னு ஒரு பிரதர் இருக்காரு. 10th ஸ்டாண்டர்டே கஷ்டப்பட்டு தான் பாஸ் ஆனாரு. அங்க இருந்து he became a TV மெக்கானிக். எலக்ட்ரானிக் சர்வீஸ் பண்ணும்போது ஃபுல்லா காம்படிஷன். எல்லாமே நான் ஏஜ்ல ரொம்ப சின்னனா இருக்கனால எல்லாமே. என்ன ஏஜ் உங்களுக்கு? என்ன ஏஜ்? 25 ஆகுது. என்ன படிச்சிருக்கீங்க பிரதர்? நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். நான் தமிழே 9 வாட்டி அட்டெம்ப்ட். பட்
நம்மளுடைய ப்ரோக்ராம் எடுத்த பிறகு in less than 1 year he became a digital entrepreneur where he is making 2 lakh rupees minimum per month. இப்போ ஏஐயும் கத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஜீரோ டு ஹீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாமா அப்படின்னு ஒரு ஆங்கிள் எடுக்கலாம். ஆன்டி தியரி ப்ரோ ஆக்ஷன் ஆங்கிள். ஸோ எல்லாமே தியரியா இருக்கு, எல்லாமே வந்து டுட்டோரியலா இருக்கு அப்படின்னு இல்லாம ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறோம், எப்படி வந்து நீங்க இதை செய்வீங்க அப்படின்றத காட்டுறோம் அப்படின்றது ஒரு ஆங்கிள். இந்த மாதிரி எப்படி மல்டிபிள் ஆங்கிள்ஸ் உங்க ஸ்டோரிக்குள்ள கொண்டு வரீங்களோ உங்க நரேட்டிவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஆங்கிள் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஃப்ரேம் ஒர்க். இப்போ யோசிச்சு பாருங்க, 5 டிசையர், 5 பெர்சோனா, 5 அவேர்னஸ் லெவல், 5 சொபிஸ்டிகேஷன் லெவல் அண்ட் 5 ஆங்கிள்ஸ், இது எல்லாமே சேரும்போது you can create 3125 ad variations for your Facebook ads. ஒரு எக்ஸாம்பிள் காம்பினேஷன் நான் சொல்லணும் அப்படின்னா, I want to learn digital marketing and get out of my low paying job அப்படின்றது டிசைரா எடுத்தீங்கன்னா, பர்சோனா வந்து 9 to 5 ஒர்க்கரா இருக்கலாம். அவேர்னஸ் லெவல் வந்து அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் அவேர், பிகாஸ் they know it is digital marketing that will help them grow. ஃபோர்த் வந்து சொபிஸ்டிகேஷன் லெவல், அவங்களுக்கு வந்து ஒரு புது மெக்கானிசம், அவங்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பாங்க, ஸோ ஒரு புது மெக்கானிசம் வேணும். ஆங்கிள் வந்து நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, ஒர்க் ஆகல, ஸோ 2000+ பீப்புள் யூஸ் பண்ண ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்ற ஆங்கிள் எடுக்கலாம். இப்போ உடனே ப்ரோ இதெல்லாம் ஓகே, பட் எப்படி நான் அன்லிமிட்டெட் ஆங்கிள்ஸ் எடுக்கிறது, நிறைய ஆங்கிள்ஸ் எடுக்கணும்னா எப்படி, நான் வேற என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற ஒரு சீக்ரெட் டிப். உங்களுடைய ஆட்ஸில் வர கமெண்ட்ஸை படிங்க, உங்களுடைய காம்படிட்டர்ஸோட ரிவ்யூஸை படிங்க, உங்களுடைய மார்க்கெட்டில் இருக்க ரெடிட் த்ரெட்ஸை படிங்க. நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா அமேசானில் இருக்கிற ரிவ்யூஸை படிங்க. சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா ட்ரஸ்ட் பைலட், கிளட்ச், இந்த மாதிரி இருக்க பிளாட்ஃபார்மோட ரிவ்யூஸை படிங்க. பிகாஸ் இந்த மாதிரி இடத்துல தான் உங்கள் ஆடியன்ஸ் லிட்ரலி ரேண்ட் அவுட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் அவங்க சொல்லுவாங்க. அதை எடுத்து யூ கேன் கிரியேட் யுவர் யூனிக் ஆங்கிள். 5x5x5x5x5 இதுதான் ஆட் கிரியேட்டிவ் என்ஜின். இந்த ஆட் கிரியேட்டிவ் என்ஜின் நீங்க கத்துக்கிட்டீங்க அண்ட் டூயிங் இட் அகைன் அண்ட் அகைன். கிரியேட்டிவ் என்கிட்ட இல்ல, கிரியேட்டிவ் ஆங்கிள் இல்ல, நான் என்ன கிரியேட்டிவ் ரெடி பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு தாட்டே உங்களுக்கு வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஃபேஸ்புக் ஆண்ட்ரோமேடா அப்டேட் எல்லாத்தையும் மாத்துதா அப்படின்னா கண்டிப்பா மாத்துது. அதை பத்தி நான் டீடைல்டு வீடியோ நான் ஒன்று கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பத்தி போய் பாருங்க. அதை பார்த்துட்டு திருப்பி இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன் இவ்வளவு ஆட் வேரியேஷன்ஸ் பத்தி பேசுறேன், ஏன் 3125 கிரியேட்டிவ்ஸ் பத்தி பேசுறேன் அப்படின்றது கனெக்ட் ஆகும். போயிட்டு பார்த்து அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல எங்க அட்மிஷன் டீம் கூட எக்ஸ்பர்ட் கால் புக் பண்ணிக்கோங்க. they will give you the complete road map. this call will help you get clarity on நீங்க எப்படி ஒரு டிஜிட்டல் ஆண்டர்பிரனரா மாறலாம், உங்க பிசினஸை எப்படி நீங்க டிஜிட்டல்ல ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்ற எல்லா கிளாரிட்டியும் அந்த கால்ல கிடைக்கும். ஸோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போயிட்டு கிளிக் பண்ணி காலை புக் பண்ணி டாக் டு தெம் அண்ட் கெட் த மோஸ்ட் வேல்யூ அவுட் ஆஃப் இட். இந்த மாதிரி டீடைல்டான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye.